கவனிங்க, என் குடும்பம் இன்னும் முழுமையா இயேசு அறியல. என் பிள்ளைகளுக்கு எத்தனையோ காரியங்களை நான் போதிக்கிறேன். இதாயா மெய்யான ஒரு வழி, இதான் சத்தியம், மேலோகம் போறதுக்கு இதுதான் பாக்கியம் உள்ள வாழ்க்கை என்று நான் பல முறை அவர்களுக்கு நான் போதிக்கிறேன். பல காரியங்கள் அவங்க நினைக்கும் பொழுது வேதனையா இருக்குது என்ற ஒரு நிலையில உங்க குடும்பம் இருக்கும். ஆனா நீங்க கொர்நேலியுவா எழும்புங்க, தேவன் அவர்களை சந்திப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொர்நேலியை போல உங்கள் ஜீவியம் தேவனுக்கு முன்பாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை மாற்றத்தை உங்க குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள், சபையிலே காண்பீர்கள், சமுதாயத்திலே காண்பீர்கள், தேசத்திலே காண்பீர்கள் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஹல்லேலூயா. அவன் தேவனுக்கு பயந்தவனாய் ஜீவித்தான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். எப்படிப்பட்டவனாய் ஜீவித்தான்? தேவனுக்கு பயந்தவனாய் ஜீவித்தான். அல்ல, ரொம்ப என் மனதை மிகவும் பாதித்தது என்ன தெரியுமா? அந்த வசனத்தை கவனிங்களேன். தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாயிருந்து, அவன் மட்டும் இல்ல, வீட்டார் யாவரும். எப்பேற்பட்ட ஒரு மேலான அனுபவம் உடைய மனுஷனாக கொர்நேலியை ஜீவித்திருக்கார் என்பதை கவனிப்பீர்களானால் அப்படிப்பட்ட நாம் இருக்கிறோமா என்று நினைத்து பார்க்கணும்.